சேரராயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 20. நிலவரையில் மரண ஓலம். சோருடைய சோழ நாட்டின் வளமான திருநகரங்களில் மலைய நாட்டு தலைநகரான திருக்கோவலூரும் ஒன்றாகும். நட்சத்திர வடிவில் அமைந்திருந்த அவ்வழகிய ஊரின் மையத்திலிருந்து 8 மாட வீதிகள் என் திசைக்கு ஒன்றாக சென்று அவ்வூரை வட்டமாக வளைத்து கொண்டு ஓடும் பெண்ணாற்றங்கரையில் போய் முடிவடைந்தன. இதனால் அந்த ஊருக்கு அந்த ஆறு ஒரு இயற்கை அகழி போல விளங்கியது. ஊரின் நடுவில் 8 மாட வீதிகளும் ஒன்றாக கூடும் என் சந்தியில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் வடிவிலே ஒரு சிறிய ஆலயம் எடுப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் சிற்ப சித்திர வேலைப்பாடுகள் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஆலயத்தில் உள்ளவை போலவே அமைந்திருந்தன. பாடல் பெற்ற கோயிலான அதன் பெயர் வீரட்டானமுடையார் கோயில் என்பதாகும். அந்த கோயிலின் தென் திசையில் சிற்றரசர் சேதிராயரின் அரண்மனை இருந்தது. அவ்வரண்மனை சேந்தமங்கலம் காடவராயரின் அரண்மனையைப் போல அத்துணை அழகாக இல்லாவிட்டாலும் உறுதியாகவும் மிக பெரியதாகவும் அமைந்திருந்தது. சோழ பேரரசின் சிற்றரசர்களிலேயே மிகவும் கீர்த்தியும் செல்வாக்கும் பெற்றவர் விக்ரம சோழ சேதிராயர்தாம். அரசாங்கத்தில் எப்போதுமே அவருக்கு முதல் ஸ்தானமும் முதல் மரியாதையும் உண்டு. ஆனால் இன்றைய நிலைமையோ எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. அவரது ஆளுகைக்கு உட்பட்ட மக்களே அவரை தூற்றவும் குறைத்து பேசவும் தலைப்பட்டு விட்டிருந்தனர். குழந்தைகள் கூட அந்த துரோகியின் முகத்தை பார்க்கக்கூடாது என்று தம் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டு விட்டிருந்தது. அவரும் இதை அறிந்துதானோ என்னவோ இப்போதெல்லாம் தலைமறைவாகவே இருக்க தொடங்கிவிட்டார். இதனால் எல்லாம் தான் அந்த திருக்கோவலூர் நகரம் பொலிவு இழந்து சோம்பி கிடந்தது. இன்றும் அப்படித்தான் பொழுதோடையே ஊரடங்கிவிட்டது. நடுச்சாமம் வரை ஆடலும் பாடலுமாய் கூத்தும் கும்மாளமுமாய் ஒரே வண்ண விளக்குகள் மயமாய் இந்திரலோகம் போல காட்சியளித்து கொண்டிருக்கும் அந்த திருக்கோவலூர் இன்று முன்னிரவு நேரத்திற்குள்ளாகவே பாழடைந்த நகரம் போல இருண்டு சவக்களை பெற்று உறங்கி கிடந்தது. குடிமக்கள் வாழும் இல்லங்கள்தாம் இப்படி இருண்ட அமைதியில் ஆழ்ந்து கிடந்தன என்றால் சிற்றரசர் சேதிராயரின் அரண்மனையோ அதைவிட பன்மடங்கு பேரிருள் அமைதியில் புதைந்து கிடந்தது. உறுதி வாய்ந்த ஒரு கற்கோட்டை போல் விளங்கிய அந்த அரண்மனை இந்த இருள் மண்டிய நேரத்தில் இன்னும் பயங்கரமாக தோற்றமளித்தது. இரவு நேரத்தில் மட்டும்தானா அப்படி பாழடைந்த கோட்டை போல காட்சியளித்தது? அதுதான் இல்லை. சென்ற சில திங்களாகவே பகலிலும் அந்த அரண்மனை இம்மாதிரியேதான் இருந்து வந்தது. மாலை பொழுது சாய்ந்து நன்றாக இருட்டிய நேரத்தில் அவ்வரண்மனையின் மிக இரகசிய நிலவரையாக இருந்த ஒரு இருண்ட அறையில் சேதிராயரும் அவருடைய கூட்டாளிகள் 3 பேரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அச்சிறு அறையில் மரத்தாலான 5-6 ஆசனங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மூலையில் யவன தேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பெரிய அன்ன விளக்கு ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. அதில் நிறைய நெய்யூற்றி திரி பொருத்தி எரியவிட்டால் ஒரு சிறிய நிலவின் ஒளியையே கொடுக்கும். ஆனால் அவ்விளக்கில் தற்போது இலுப்பை நெய் வார்த்து மிக மெல்லிய நூல் திரியை பொருத்தி கொளுத்தி இருந்ததால் மினுக் மினுக் என்று சன்னமான மங்கிய ஒளியை தந்து கொண்டிருந்தது. அவ்வொளியை கண்டு அந்த அறையில் உள்ள எதையுமே சரியாக நிதானித்து அறிய முடியாது. எனவே அது எரிவதும் ஒன்றுதான், எரியாமல் இருப்பதும் ஒன்றுதான். அறையின் இடதுபுறம் கனத்த 2 கல் தூண்கள் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தன. அந்த தூண்களின் பக்கத்தில் அவற்றின் கரிய நிழலில் 3 மர ஆசனங்கள் கிடந்தன. அம்மூன்று ஆசனங்களிலும் 3 பேர் மௌனமாக அமர்ந்திருந்தனர். அவர்களின் எதிரே தூண்களோடு பொருத்தி நீட்டப்பட்ட ஒரு சிறிய நீளமான பலகையின் மீது 3 வெள்ளி கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவை நிறைய பழச்சாறு, அரிசி, தாதகி மலர் முதலியவற்றிலிருந்து இறக்கப்பட்ட வாசனையோடு கூடிய தேரல் நுரைத்து தழும்பிக் கொண்டிருந்தது. அம்மூவரில் ஒருவன் மட்டும் அடிக்கடி அந்த மதுவை எடுத்து பருகி கொண்டிருந்தான். அவர்களுக்கு சற்று தொலைவில் சுவர் ஓரமாக ஒரு மர குரிசில் மீது சேதிராயர் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் மட்டும் அன்ன விளக்கின் மங்கலான ஒளி கொஞ்சம் விழுந்து கொண்டிருந்தது. நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு சேதிராயர் தொண்டையை மெல்ல கனைத்து விட்டு கொண்டு, கோமுகிதாசரே, சித்தன்ன தேவர் வர இன்னும் நேரமாகுமா என்றார். இல்லை இல்லை, அவர் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது என்றான் கோமுகிதாசன் சற்றே கலகலப்பான துணியில். சேதிராயரின் அரண்மனையில் இருந்த அந்த நிலவரைக்கு அவனும் அவனது கூட்டாளிகளும் இன்றுதான் முதலாக வந்திருந்ததால் அவனை அறியாத ஒருவித அச்சம் அவன் மனதில் குடிக்கொண்டிருந்தது. ஆகையால் தான் வெண்கலம் போன்ற அவனுடைய குரல் இப்போது சற்றே சுருதி பேதம் கொண்டு விட்டிருந்தது. நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்ன இந்நிலவரையின் சுரங்க வழியை அவருக்கு நன்றாக அடையாளம் காட்டிவிட்டு வந்தீர்களா என்று மீண்டும் கேட்டார் சேதிராயர்.
உங்கள் அரண்மனை நந்தவனத்தின் வட மூலையிலுள்ள இந்த ரகசிய நிலவறையின் சுரங்கப்பாதைக்குரிய கதவைத்தானே சொல்கிறீர்கள்? அக்கதவின் தாழ்கோலை சித்தன்ன தேவரிடம் கொடுத்து அது இருக்கும் இடத்தையும் நன்கு விளக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று மெல்லச் சொன்னான் கோமுகிதாசன். இதுவரை உயர்ந்த ரக மதுவை தன் மனம் போல பருகி கொண்டிருந்த திருவரங்கநாதன், நான் அந்த சுரங்க கதவருகில் ஒரு சிறிய நாமக்குறி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அதை அடையாளமாக கொண்டு நம் தலைவர் வந்து சேர்ந்து விடுவார் என்றான் சிரித்து கொண்டே. கோமுகிதாசனும் அவன் சிரிப்பில் கலந்து கொண்டான். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு கோமுகிதாசன் கேட்டான், சேதிராயரே, இந்த நிலவரைக்கு வர எத்துணை வழிகள் இருக்கின்றன என்று. 2 வழிகள்தாம். எனது அரண்மனையின் உள்ளிருந்து நாம் இங்கு வந்தோமே, அது ஒரு வழி. நந்தவனத்தின் வடதுபுறத்தில் வெளியே இருந்து உள்ளே வர ஒரு சுரங்க வழி, அவ்வளவுதான். நந்தவனத்து பக்கம் இருந்து வரும் சுரங்க வழி இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அது சுமார் 1/2 கால் தூரம் இருக்கும். அங்கே உங்கள் காவல் வீரர்கள் எவரும் இருக்க மாட்டார்களே? இருக்க மாட்டார்கள். அந்த சுரங்கப்பாதையின் கதவு இருக்கும் இடம் என்னை தவிர வேறு எவருக்குமே தெரியாது. இப்போது நாம் அரண்மனை வழியே இந்த நிலவரைக்கு வந்த பாதையின் கதவை நன்றாக சாத்திவிட்டீர்களா? என் கையாலேயே இறுக்கி பூட்டிவிட்டு தான் வந்தேன். கோமுகிதாசன் மௌனமானான். சிறிது நேரம் கழித்து சேதிராயர் கேட்டார், கோமுகி, உங்களுடன் வந்திருக்கும் அந்த 3வது நபர் யார்? அவரை எனக்கு இன்னார் என்று சொல்லவே இல்லையே. திருவரங்கநாதனின் பக்கத்தில் கருப்பு உடை தரித்து கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்த ஒரு ஆளை பார்த்துதான் சேதிராயர் அப்படி கேட்டார். இவரா? இவர் நமது இயக்கத்தில் புதிதாக சேர்ந்திருக்கும் ஒரு தீவிரவாதி. இவரால் நமக்கு பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றன. இவர் பெயர் நரசிம்மதாசன் என்றான் கோமுகிதாசன் குறும்பு சிரிப்புடன். நம்மிடம் ஆட்கள்தாம் அதிகமாக வந்து சேருகிறார்களே தவிர இதுவரை ஒரு காரியமும் உருப்படியாக நடைபெறவில்லை என்று சலிப்புடன் கூறினார் சேதிராயர். என்ன, இதற்குள் இப்படி மனம் தளர்ந்து விட்டீர்கள்? நீங்கள் செய்யும் குளறுபடியான காரியங்களை எல்லாம் பார்த்த பின்னும் உங்களுடன் சேர்ந்திருக்கிறேனே, அது ஒன்றே போதாதா? அதை விடவா என் மனம் உறுதியாக இருக்க வேண்டும்? நாங்கள் என்ன குளறுபடியான காரியம் செய்தோம்? எல்லாம் உங்கள் துணை கொண்டுதானே செய்கிறோம். அது உண்மைதான். ஆனால் நீங்கள் போடும் திட்டம் ஒன்று கூட சரியானதில்லை. எதையும் அவசரப்பட்டு செய்வதால் எல்லாம் வேறு விதமான முடிவை கொடுத்து விடுகின்றன. எதை நீங்கள் இப்படி குறிப்பிடுகிறீர்கள்? அந்த திருமாணிக்குழி சாலை சம்பவத்தை தான் குறிப்பிடுகிறேன். அன்று இரவு சித்தன்ன தேவர் என்னிடம் என்ன சொன்னார்? சேந்தமங்கலத்திலிருந்து நம் முக்கிய விரோதி ஒருவன் வருகிறான், அவனை தடுத்து பிடித்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்றார். பிறகு குன்றத்தூரிலிருந்து காலத்தி தேவன் பெண்ணுடை தரித்து சிவிகையில் வருகிறான் என்றார். அவர் அப்படி சொன்னதில் ஒன்று கூட உண்மை இல்லாமல் போய்விட்டது. ஒப்புக்கொள்கிறேன் சேதிராயரே, அது அவசரப்பட்டு செய்த முடிவுதான். அதற்காக சித்தன்ன தேவர் பல நாள் வருந்தி கொண்டிருந்தார். தில்லை திருப்பணி சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஓலையுடன் சேந்தமங்கலத்திலிருந்து சோழிய படைத்தலைவர் சம்புவராயர் குதிரை மேல் வருகிறார் என்றுதான் எங்களுக்கு செய்தி கிடைத்தது. அதனால்தான் அவரை மடக்க நாம் திருமாணிக்குழி சாலையில் 5வது சுமை தாங்கி கல் அருகில் குழி பறித்து வைத்தோம். ஆனால் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக குலோத்துங்கரே அங்கு வந்து விபத்துக்கு உள்ளாகிவிட்டார். குலோத்துங்கர் வரும் செய்தி தெரிந்திருந்தால் நாம் அந்த சதிவேலையை செய்திருப்போமா? நிச்சயம் செய்திருக்க மாட்டோம். சரி, இதுதான் இப்படி என்றால் காலத்தி தேவன் பெண்ணுடையில் வருகிறான் என்று சித்தன்ன தேவர் சொன்னதும் பொய்யாகிவிட்டதே. பொய்யல்ல சேதிராயரே, தவறான செய்தி கிடைத்ததால் அவர் அப்படி தடுமாறிவிட்டார். உண்மையில் காலத்தி தேவன் பெண்ணுடையில்தான் வந்து கொண்டிருந்தானாம். நடுவழியில் அமைச்சர் அருள்மொழி தேவரின் சிவிகை வந்து சேர்ந்துவிடவே அவன் அவர் கண்ணில் படாமல் எங்கோ வேறு வழியில் திரும்பி போய்விட்டிருக்கிறான். அதனால்தான் நமது 2வது திட்டமும் தோல்வியடைந்து விட்டது. இவையெல்லாம் போகட்டும் என்று விட்டுவிட்டாலும் என் மகள் முக்கோ கிழானடி மலரியிலிருந்து வந்து கொண்டிருந்த போது என்னை விட்டே அவளது சிவிகையை கடத்தி கொண்டு போக செய்தது நீங்கள் செய்த பெரும் தவறுகளில் ஒன்றல்லவா? அதற்கு நீங்கள் எந்தவித சமாதானம் சொன்னாலும் நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வருத்தப்பட வேண்டாம் சேதிராயரே, அதுவும் அவசரப்பட்டு யோசிக்காமல் செய்த தவறுதான். அந்த சிவிகையில் உங்கள் மகள் முக்கோ கிழானடி வந்த விவரமே எங்களுக்கு தெரியாது. காலத்தி தேவன்தான் பெண்ணுடையில் வருகிறான் என்று நம்பியே உங்களை அப்படி செய்ய சொல்லிவிட்டோம். கொஞ்சம் நிதானித்திருந்தாலும் நாம் உண்மையை அறிந்து சந்தடி செய்யாமல் ஒதுங்கி விட்டிருக்கலாம். நீங்கள்தான் எதையுமே நிதானித்து செய்யும் பழக்கம் இல்லாதவர் போல இருக்கிறீர்களே. நாம் அந்த சாலையில் குழி தோண்டி கொண்டிருந்த போது என் மகளின் சிவிகையுடன் காவல் வீரனாக வந்த ஒருவன் நமது சதி வேலையை கவனிக்க முன்னால் வந்ததும்
நீங்கள் தாமே அவனை ஒன்றுமே விசாரிக்காமல் மூர்க்கமாக கத்தியால் குத்தி கொலை செய்து காட்டில் கொண்டு போய் போட்டுவிட்டு எங்களிடம் வந்து காளத்தி தேவனின் ஆள் அவன் என்று சொன்னீர்கள். அதை நம்பிய நானும் என் மகளின் சிவிகை ஆட்களை கண்ணை கட்டி மடக்கி காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விட்டேன். நீங்கள் மட்டும் அந்த காவல் வீரனை ஆத்திரப்பட்டு கொலை செய்யாமல் சற்றே நிதானத்துடன் விசாரித்திருந்தால் உண்மை தெரிந்திருக்கும். நானும் என் சொந்த மகளிடமே அவமானப்படாமல் இருந்திருப்பேன். ஆம், அது என் குற்றம்தான். ஆனால் நான் அப்படி செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மகளிடமிருந்து நீங்கள் தப்பி இருக்க முடியாது. எப்படியும் நம்முடைய சதி வேலை அவளுக்கு தெரிந்தே இருக்கும். மேலும் நமது தவறான செயலுக்கு பலியாக விழுந்த மன்னர் குலோத்துங்கரை அவள் காப்பாற்றி இருக்கவும் இயலாது. அந்த வரையில் நான் செய்தது சரிதானே? அதெப்படி சரியாகும்? முக்கோ கிழானடி சிவிகையிலிருந்து சாமர்த்தியமாக இறங்கி தப்பித்து கொண்டதால் தான் அவளால் மன்னரை காப்பாற்ற முடிந்தது. அப்படியின்றி அவள் சிவிகையிலேயே இருந்திருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? நீங்கள் அந்த சிவிகை ஆட்களை சமணப்பள்ளி மண்டபத்திற்கு அழைத்து வந்த பிறகு அவர்கள் உங்கள் மகளின் ஆட்கள் என்று தெரிந்து கொண்டதற்காக அவர்களை கொல்லாமல் உயிருடன் விரட்டியடித்து விட்டது பெரும் தவறு. அவர்களை அங்கேயே கொன்று போட்டு விட்டிருந்தால் உங்கள் மகளுக்கு உங்களை பற்றிய ரகசியம் ஒன்றுமே தெரிந்திருக்காது. அவர்கள்தாம் அவளிடம் போய் எல்லா விவரங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அத்துடன் இல்லாது அந்த ஆட்கள் நமது ஆலோசனை மண்டபமாக இருந்த திருமாணிக்குழி காட்டு சமணப்பள்ளி மண்டபம் இருக்கும் இடத்தையும் காளத்தி தேவனிடம் காட்டியிருக்கிறார்கள். உடனே அவன் அவ்விவரத்தை குலோத்துங்கனிடம் சொல்லி அந்த இடத்தில் நம்மை பிடித்துவிட போதிய வீரர்களுடன் திரும்பி வர சென்றிருக்கிறான். அதனால்தான் நாம் இப்போது காற்று கூட சரியாக வராத இந்த இருண்ட நிலவரையில் வந்து இப்படி வெந்து புழுங்கி கொண்டிருக்கிறோம். மேலும் நாம் ஒரு முக்கியமான லட்சியத்திற்காக உயிரை பணயம் வைத்து காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது பிள்ளை பாசம், நாட்டுப்பற்று என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் உங்கள் மகள் மீது அளவுக்கு மீறிய அன்பு வைத்திருக்கிறீர்கள். அதுதான் நமது திட்டத்தை எல்லாம் பாழாக்குகிறது. சேதிராயர் மறுமொழி ஏதும் சொல்லாமல் மௌனமானார். பிறகு அவர் தலையை மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டு, என் மகளை பற்றி அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. அன்று அவள் மட்டும் குலோத்துங்கரின் நெஞ்சுக்கு நேரே பாய்ந்து வந்த கத்தியை திடீரென்று தடுத்து வீழ்த்தியிருக்காவிட்டால் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? மன்னருக்கு ஒரு தீங்கும் செய்வதில்லை என்ற நமது பிரதிங்கைக்கே மாசு ஏற்பட்டுவிட்டிருக்குமே. குலோத்துங்கர் அங்கு உட்கார்ந்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் திருவரங்கன் ஏன் அவர் மீது கத்தியை குறிபார்த்து வீசினான்? அதனால்தான் நான் உங்களுடன் பூரணமாக ஒத்துழைக்க முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கோபமாக சொன்னார் சேதிராயர். அதை கேட்டு கோமுகிதாசன் மெல்ல சிரித்து கொண்டான். சேதிராயரே, நாங்கள் உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தில் இப்போது வந்திருக்கிறோம் என்ற தைரியத்தாலோ என்னவோ இன்று உங்கள் பேச்சு பாணியே வேறு விதமாக இருக்கிறது என்று எனக்கு படுகிறது. ஆயினும் எங்களை நீங்கள் அத்துணை சீக்கிரம் விரோதித்து கொள்ள மாட்டீர்கள் என்றும் நம்புகிறேன். அன்று குலோத்துங்கர் மீது கத்தி எறியப்பட்டதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, சித்தன்ன தேவரும் காரணமல்ல. இதோ அமர்ந்திருக்கிறானே ஸ்ரீரங்கத்து உலக்கை, இவன் செய்த மடத்தனமான வேலை அது. குலோத்துங்கரை காளத்தி தேவன் என்று தவறாக நினைத்து கொண்டு மறைவிலிருந்து இவன் கத்தியை வீசிவிட்டு அந்த விளைவை கூட இருந்து பார்க்காமல் ஓடி வந்திருக்கிறான். இதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? திருவரங்கநாதன் இரண்டாவது மது கோப்பையை காலியாக்கி கீழே வைத்துவிட்டு பெரிதாக ஏப்பம் விட்டான். இவ்வளவு நேரம் தன்னை பற்றி பேசிய எதையும் அவன் லட்சியம் கூட செய்யவில்லை என்பதை அந்த ஏப்ப குரல் எடுத்து காட்டியது. கோமுகிதாசரே, எனது எண்ணத்தை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நம் லட்சியம் தில்லை கோவிந்தராச பெருமாள் ஆலயத்தை குலோத்துங்கர் அகற்றக்கூடாது என்பது. ஆனால் அந்த செயல் இன்னும் சில திங்களில் நடந்தே விடும் போல இருக்கிறது. தில்லை திருப்பணிகளில் 3/4 பங்கு வேலை முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது. நாமோ அதை தடுப்பதற்கு உருப்படியான காரியம் எதுவும் இன்று வரை செய்யவில்லை. வழிப்பறியிலும் ஆட்களை கடத்துவதிலுமே காலம் கழித்து வருகிறோம். இதற்கும் நமது லட்சியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் இதுகாரும் செய்த அழிவு வேலைகளையாவது நாம் திறம்பட செய்தோமா என்றால் அதுவும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் யார்? நம் தலைவர் சித்தன்ன தேவர்தான் காரணம் என்று எனக்கு படுகிறது. அவர் நமக்கு கட்டளைகள் தான் இடுகிறாரே தவிர ஒரு நாளும் நம்முடன் சேர்ந்து எதுவும் செய்வதில்லை, நம்மோடு எங்கும் வருவதும் இல்லை. நமது இயக்கம் உருவாகி 8 திங்கள்கள் ஆகியும் நான் இன்னும் அவர் முகத்தையே பார்க்கவில்லை என்றால் நாம் எப்படி பரஸ்பரம் மனமூப்பி காரியம் செய்ய இயலும்? சித்தன்ன தேவர் கொண்டு வரும் செய்தியெல்லாம் தவறாகி போவதற்கும் நமது முயற்சிகள் தோல்வியடைவதற்கும் காரணம் என்ன? நம் ஆட்களிலேயே யாரோ சிலர் நமக்கு விரோதமாக காரியம் செய்கிறார்கள்.
அதனால்தான் சித்தன்ன தேவருக்கு எட்டும் செய்திகளெல்லாம் தவறானவையாகவே இருக்கின்றன. அவற்றை நம்பி அவரும் நாமும் செய்யும் காரியங்களும் தோற்றுவிடுகின்றன. ஆகவே இந்த குளறுபடியை நீக்கி இனி ஏனும் உருப்படியான காரியங்களை செய்து நமது லட்சியத்தில் வெற்றியடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நானும் சித்தன்ன தேவரும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் சந்தித்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரஸ்பரம் மனம் விட்டு பேசி திட்டங்கள் போட்டு செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் நமது நோக்கத்தில் வெற்றி அடைவோம். இல்லையானால் குலோத்துங்கர் தம் திட்டத்தை நிறைவேற்றியே விடுவார். பிறகு நாமும் நமது மதமும் தமிழ்நாட்டிலிருந்தே மறைந்தொழிய வேண்டியதுதான் என்று மிகவும் நிதானமான குரலில் சொன்னார் சேதிராயர். நீங்கள் சொல்வன அனைத்தும் சரியே, நானும் அவற்றை ஏற்கிறேன். இப்போது சித்தன்ன தேவர் வந்ததும் என்று கோமுகிதாசன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கருப்பு ஆடை அணிந்திருந்த ஆள் மெல்ல கனைக்கும் சத்தம் கேட்டது. திருவரங்கன் சட்டென்று எழுந்து போய் மங்களாக எரிந்து கொண்டிருந்த அன்ன விளக்கை பட்டென்று அணைத்துவிட்டு திரும்பி வந்தான். இதை கண்ட சேதிராயர் திடுக்குற்றார். உடனே அந்த நிலவரையிலிருந்து ஒரு புதிய ஆளின் குரல் கேட்டது. அது சித்தன்ன தேவரின் குரல்தான். சேதிராயரே, இதுவரை இங்கே நடந்த எல்லா சம்பாஷணைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் சரியானதே. தவறுகளை ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் விருப்பப்படி என்னை முகம் பார்த்து அறிந்து கொள்ளவும் சம்மதிக்கிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் இப்போது ஒரு முக்கியமான காரியத்தை செய்துவிட்டு வர வேண்டும். பிறகு நாம் ஒருவருக்கு ஒருவர் முகப்பரிச்சயம் பண்ணிக்கொள்வோம் என்று கம்பீரமான குரலில் கூறினான் சித்தன்ன தேவன். இவ்வளவு நேரமும் நரசிம்மதாசன் என்ற பெயரில் சித்தன்ன தேவன்தான் இங்கு இருந்திருக்கிறான் என்று அறிந்ததுமே எல்லையற்ற வியப்பால் கிடுகிடுத்து விட்ட சேதிராயர், ஓ, நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்களா என்று குழறியபடி வினவினார். சித்தன்ன தேவன் மெல்ல சிரிக்கும் ஒலி கேட்டது. இங்கேதான் இருக்கிறேன். அது சரி, நான் கேட்டதற்கு மறுமொழி சொல்லவில்லையே. செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுங்கள், பிறகு என் அபிப்பிராயத்தை கூறுகிறேன். கொள்ளிடக்கரை தோணித்துறைக்கு செல்லும் பாதை ஒன்றில் 37ஆம் புல்லடிக்கல்லின் அருகில் நம் விரோதி ஒருவனை பிடித்து வேல மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவனை இன்று இரவுக்குள் நீங்கள் எப்படி ஏனும் இங்கு தூக்கி கொண்டு வந்துவிட வேண்டும். யார் அந்த விரோதி? நமது காரியங்களை எல்லாம் கெடுப்பவன். வைணவனாக இருந்தும் வைணவருக்கே துரோகம் செய்பவன். உங்கள் வீரத்தை குறைத்து பேசியவன். நமது திட்டங்கள் அனைத்தையும் இதுவரை பாழாக்கி வருபவன். யார் அந்த அயோக்கியன்? காளத்தி தேவன். காளத்தி தேவனா? அந்த பதர் அகப்பட்டு கொண்டானா? இதோ இப்போதே புறப்பட்டு போய் அவனை என் வாளுக்கு இரையாக்கிவிட்டு வருகிறேன் என்று பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு துள்ளி எழுந்தார் சேதிராயர். நீங்கள் அப்படி செய்துவிட்டு வந்தால் எங்களுக்கு நிரம்ப திருப்திதான் என்று சிரித்தான் சித்தன்ன தேவன். அப்படியே செய்வேன். மீண்டும் உங்களை எங்கே சந்திப்பது? நானே வந்து எங்காவது சந்திக்கிறேன். சரி, என் அரண்மனைக்கு சென்று அங்கிருந்து நான் புறப்படுகிறேன். நீங்கள் மூவரும் நந்தவனத்து சுரங்கப்பாதை வழியே வெளியேறிவிடுங்கள். நல்ல யோசனைதான். சித்தன்ன தேவனும் கோமுகிதாசனும் திருவரங்கனும் இருளோடு இருளாக எழுந்து நிலவரியை விட்டு சுரங்கத்தில் இறங்கி வெகு வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். சேதிராயர் அரண்மனைக்கு செல்லும் வழியில் திரும்பி நடந்தார். இந்த சமயத்தில் ஹா என்ற பயங்கரமான பேரொலி சுரங்கத்தின் உள்ளே இருந்து எழுந்து எங்கும் எதிரொலித்தது. அது திருவரங்கனின் மரண அலறல் போல கேட்டது. அதைத் தொடர்ந்து 2 பேர் திமுதிமுவென்று வெளியே ஓடும் சத்தமும் கேட்டது. நடுங்கி போன சேதிராயர் சட்டென்று நின்று திரும்பி பார்த்தார். அங்கே அணைந்திருந்த அன்ன விளக்கை அவசரமாக கொளுத்தி கொண்டிருந்தால் முக்கோக்கிழா நடி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.